ஏங்க ஃபைனான்ஸ்கார் வந்திருக்கார். தம்பி கோச்சிக்காம அப்பாட்ட இன்னும் ஒரு வாரம் டைம் சொல்லுப்பா. அடுத்த வாரம் எப்படியா நான் பரட்டி கொடுத்துட்றேன். வயசுக்கு மரியாதை கொடுத்து அதை காப்பாத்திக்கணும், புரியுதுங்களா? உங்க சௌகரியத்துக்கு வந்து அலைஞ்சிட்டு கிடக்க முடியாது. பணம் நீ வாங்கியிருக்கா நான் வாங்கியிருக்கனாயா? உன் சவரத்துக்கு இன்னைக்கு போ நாளைக்கு போன்னு சொல்லி அலைய வச்சுட்டே இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 நாள்ல பணம் வந்தாகணும். சரிம்மா வந்துடுறேன், பாத்துக்க. வாமா, என்ன எந்த பக்கம்? கொஞ்சம் முக்கியமா பேசணும். முக்கியமான விஷயமா? சரி உட்காந்து பேசுவோம். சொல்லுமா, என்ன விஷயம்? அவருக்கு வேற உடம்பு சரியில்லைண்ணா. தம்பிக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எப்படியாவது ஒரு 1 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா, நல்லா இருக்கும்ண்ணா. பணமா? என் கையில தான் நானே கொடுத்துருவேம்மா. கடன் வாங்கி கொடுக்குற நினைச்சா தான் ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. ஏன் கரெக்டா கட்டலன்னா சங்கடமாயிரும்ல. நீங்க வாங்கி கொடுங்க, நான் கரெக்டா கட்டிடுவேன். யாருங்க? அண்ணி நல்லா இருக்கீங்களா? நான் அவரோட சித்தி பிள்ளை அண்ணி. சரிம்மா, நான் வாங்கி தரேன். ஆனா கரெக்டா கட்டி நம்பிக்கை மட்டும் காப்பாத்திக்க. அண்ணா நீங்க வாங்கி மட்டும் கொடுங்க, நான் சொன்ன மாதிரி கட்டிடுவேன். சரி வாங்கிக்கலாம். வரேன் நீ. நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில உசுரோட பெருசு. அது எப்படியா முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும்.